மிகவும் கவனமான ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு வெளிவருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் உண்மையில் பெருமைப்பட வேண்டும். வாக்களிப்பது எல்லாம் 17ஆம் தேதி உள்ள விடயம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் இன்று காத்தான்குடியில் உள்ள ஒவ்வொரு பொதுமகனும் காத்தான்குடிக்கு வெளியில் இருக்கின்ற, காத்தான்குடியை நேசிக்கின்ற, காத்தான்குடிக்காக உழைக்கின்ற எல்லா மக்களும் பெருமைப்பட வேண்டும். இவ்வாறான ஒரு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த காத்தான்குடி மண்ணிலே இருக்கின்றது என்பதற்காக யாரும் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் எங்களது இலக்கங்களுக்கு வாக்களிங்கள் என்று நாங்கள் சொல்வதில்லை. அவ்வாறான தேவை யாருக்கும் கிடையாது. சூரா சபை விரும்பினால் கேட்டுக்கொண்டால் நீங்கள் ஆட்சிக்கு செல்லுங்கள் என்று தங்களது அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு அந்த இடத்திலே உட்கார்ந்து 24 மணி நேரமும் பணி செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் தயார் என்கின்ற வாக்குறுதியின் பேரில் தான் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபையில் முன்மொழியப்பட்ட சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இது தவிர தேவை ஏற்படுகின்ற பொழுது அது டாக்டர் ரிபாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஜனூப் அவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நகர சபையின் இந்த பதவியை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் உடனே அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது குறித்து யாரும் சந்தேகப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இன்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இன்ஷா அல்லாஹ் 18ஆம் தேதி வெற்றி பெற்றுவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நகர சபை கட்டிடங்களுக்குள் இந்த 4 சுவருக்குள் குந்திக் கொண்டு வேலை செய்கின்ற ஒரு சேர்மனையோ வைஸ் சேர்மனோ அல்லது அவ்வப்போது வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு செல்கின்ற உறுப்பினர்களாகவோ நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களையோ சேர்மனையோ வைஸ் சேர்மனையோ நீங்கள் காண மாட்டீர்கள். எங்களது வேலை திட்டமும் எப்பொழுதுமே மக்கள் பார்வைக்காகவும் எங்களை எந்நேரமும் சந்திக்கக்கூடிய அளவு எங்களுடைய வேலை திட்டமும் எங்களது பிரசன்னமும் இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மக்கள் நேரடியாக ஒரு வீட்டு படத்தை நீங்கள் அதற்குரிய அனுமதியை பெறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நகர சபையுடைய ஏதோ ஒரு சிறிய வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அரச ஊழியர்களுக்கு முன்னால் நின்று தலை சொறிந்து அல்லது சிரிச்சு அவர்களை மழுப்பி அவர்களது கோபத்தை அல்லது அவர்கள் நம்மளை